திருமால் 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தன் சொல்றான். நீ திருவிழிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோயிலில் ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை பெருமாளை இழிவுபடுத்துகிற செயல் ஒன்று உண்டா? எப்படி? ஒரு அடிப்படை உரிமை, ஒரு தேசினத்தின் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி. அதை இழக்க முடியாது. மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன், இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன், நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் நான் அழிவேன். இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிமிர்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? நீ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா என்பதை புரிந்துகள். உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை. இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில், அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு, அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான். குடமுழுக்கன்றோ நன்னீராட்டோன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதற்காக நீங்கள் கோயிலில் சமஸ்கிருதத்தை சொல் எனக்கு புரியக்கூடாது. அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது. அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியா பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, பல்வேறு தேசங்களின் ஒன்றியம். இந்த நாடு இருந்ததில்லை, வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியனால் உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் மார்க்ஸ் சொல்கிறார். இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு. முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள், பானிப்பட்டு போர் எவ்வளவு நடந்தது, இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு. இவனுக்கென்று நமக்கென்று என்ன வரலாறு? ஒன்றும் இல்லை. அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அப்போ பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது. மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா, மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா, தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஒன்றும் இல்லை. அப்போ எதில் அது உயர்ந்தது? எதிலே உயர்ந்தது? இந்த நாட்டிலே எங்கள் ஐயா சொன்னதான் திருப்பி சொல்கிறதுக்கு 26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யலை. நம்ம வாழ்ந்து பயனில்லை. வெறி கொண்டு ஒவ்வொரு தமிழ் பிள்ளை, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள், தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால், விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம். இவர்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள், பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா? ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த தினத்தை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார். செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்?
அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார். அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? இதான் கேள்வி. எப்படி இது? என் மொழி செம்மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும். பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது. என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான். நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்று கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச்சிறந்த கவிஞன் பதிவு செய்கிறார். என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு இருக்குது. உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழியில் வெளியேற்றினா, கோயில் கருவறையில் இல்லை, தாயின் கருவறை இல்லை, அறிவு கருவறையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை, தாய்மொழி இல்லை. தாய்மொழியை இழந்து மறந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. இப்போது நீ யார்? நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், நீ தங்கிலீஷ்காரன். பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தான். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தான். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுன்றான். அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். விளம்பர பலகையில் பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதி வைப்பான். IPPO போடுவானே ஒழிய. அப்போ எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். விளங்கிருச்சா? மெடிக்கல் ஸ்டோர், மருந்தகம் என்று இருக்காது, மெடிக்கல் ஸ்டோர். மேடிக்கல் ஸ்டோர், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை முருகப் பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும். ஒழிக்கணும். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள். அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள். நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. 22 ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி. ஏன்? அவர்களுக்கு அரசியல். நமக்கு இது அவசியம், நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்கே வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தம்பி, இந்த எல்முருகன் தான் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமாக இவ்வளவு நடந்துருச்சுங்க அப்படின்னு. ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி விலைவாசியெல்லாம் இவ்வளோ வேறு? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில் இருக்க அவர் கேட்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்புல. நான் கூட சொன்னேன், நீலாம் தேர்வுக்கு எழுத சரியாக படிக்கலைன்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்தையும் எழுதிட்டு வா, நீ தேர்ச்சி பெற்றுவாய். அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள், ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை.
அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது. கட்டி முடித்தார்கள், முற்று பெற்றது. தேர்தல் நடந்தது 24 அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோற்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான். ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது. அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது. ஒரிசாவுக்கு வந்தார்கள். நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள். நான் கூட சொன்னேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார்கள். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்கே வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள், பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன், ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லோரையும் கும்பிடலாம். ஐயப்பன்கிட்ட வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு, எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமால் ஆனது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார்கள். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்டெலாம் போச்சு, எடுவல்ல. அப்போ யார் பரபரப்பாக இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மில முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவலன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன். அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள். ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள், நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறினான் திராவிடன். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல்வேல் வெற்றிவேல் என்று. மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள். இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி, யார் முருகனுக்கு சொந்தம் என்று. யார் முருகனுக்கு சொந்தம்? நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடியை தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குழியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும், பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும், பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். அதைத்தான் எங்கள் அப்பா
மணியரசன் அவர் கேட்குற, நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் ஏதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கடா இருப்பான்? எப்படா இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பார்ப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசலை, இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர், மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை, பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறார். போய் வரலாற்றை பேசிப்பார். நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டியலிட சொல். சவர்க்கர் என்பார்கள். பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோழை. அவர் வீரன் என்றால், அவன் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன? நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு? நீ விவேகானந்தர், உன் ஆன்மீக புரட்சிங்கிற, ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற. எங்கள் பாட்டன்கள், எங்கள் இன முன்னோர், அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை.